மனைவிக்கு ஆண் குழந்தைதான் பிறக்கும் என ஆர்வமாக இருந்த கணவன். ஆனால் 3 பிரசவத்திலும் மகள்களையே பெற்ற மனைவி. மகன் பெற்றுக் கொடுக்காததால் தினம் தினம் மனைவியை அடித்து கொடுமைப்படுத்திய கணவன். ஆத்திரத்தில் காட்டுமிராண்டி போல கணவன் இரும்பு கம்பியால் அடித்ததில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த மனைவி. தப்பி ஓடிய கணவன் கைது செய்யப்பட்டாரா? போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? மகளையும் பேத்திகளையும் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க பார்வதியுடைய அப்பா அம்மா. அப்போ மகள் பார்வதி காலில் காயமாகி மஞ்சள் வச்சு ஒரு துணியால கட்டப்பட்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. என்னாச்சு, எப்படி காயமாச்சுன்னு கேட்டப்போ பார்வதி கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அந்த கண்ணீரை பார்த்த பெற்றோர், வழக்கம் போல அவருதான் இப்படி பண்ணாரா, அவரெல்லாம் ஒரு மனுஷனா, இனி அவரோட வாழவே வேண்டாம், பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு எங்க கூடவே வந்துருன்னு சொன்ன பெற்றோர் மகளை மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. 1 வாரமா ஹாஸ்பிட்டல் இருந்த பார்வதி சிகிச்சையில முன்னேற்றம் இல்லாததால உயிரிழந்துட்டாங்க. அணுவா டார்ச்சர் பண்ணி கொலை செஞ்ச பார்வதியுடைய கணவரை கைது பண்ணி சிறையில் அடைக்கணும்னு பொண்ணுடைய சொந்தக்காரங்க, அனைத்து இந்திய மாதர் சங்கத்தினர், அரசியல் கட்சியினர் நடு ரோட்ல போராட்டத்துல குதிச்சாங்க. அதுக்கு பிறகு சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினப்பதான் பார்வதியுடைய உயிரிழப்புக்கு என்ன காரணம்னே தெரிய வந்துச்சு. திண்டுக்கல் வத்தலக்குண்டு பகுதியை சேர்ந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியுடைய பொண்ணு பார்வதிக்கும் சிறுமலையை சேர்ந்த செல்வகுமாருக்கும் திருமணமாகி இருக்குது. இந்த தம்பதிக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அதுல மூத்த மகளுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குது. மனைவி முதல் முறையா கர்ப்பமா இருக்கும் போதே மகன் தான் பிறக்கணும்னு ஆர்வமா இருந்திருக்காரு செல்வகுமார். ஆனா மகள் பிறந்திருக்காங்க. அதுவும் அந்த மகளுக்கு மனநலம் வேற பாதிக்கப்பட்டதால செல்வகுமார் மனைவி மேல ஆத்திரமாவே இருந்திருக்காரு. அடுத்து 2வதா கர்ப்பமாகி இருக்காங்க மனைவி. அதுவும் பெண் குழந்தையா பிறந்திருக்கு. அதே மாதிரி 3வதும் பெண் குழந்தையே பிறந்திருக்குது. ஆண் குழந்தைதான் வேணும்னு கேட்கிறேன், ஆனா பெண் குழந்தையாவே பெத்துக்கிட்டு இருக்குன்னு செல்வகுமார் பார்வதியை பாடா படுத்தி இருக்காரு. ஒரு மகனை பெத்து கொடுக்க முடியாத நீ எனக்கு மனைவியா இருக்க தகுதியே இல்லைன்னு தினம் தினம் மனைவிய அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்காரு. மகள்கள் 3 பேரையும் அடிச்சு துன்புறுத்தி இருக்காரு. மகன் பிறக்காத விரக்தியில தான் கணவர் இப்படி நடந்துக்கிறாரு. கொஞ்ச நாள் போனா சரியாகிடுவாருன்னு நினைச்சு அமைதியா இருந்திருக்காங்க பார்வதி. ஆனா தினமும் மது குடிச்சிட்டு வந்து மனைவி கிட்ட சண்டை போட்ட செல்வகுமார் திருந்துற மாதிரியே தெரியல. அப்படிதான் சம்பவத்தன்னைக்கும் மனைவி கிட்ட மல்லுக்கு நின்னு இருக்காரு. மகனை பெத்து கொடுக்காத நீ உங்க அம்மா வீட்டுக்கே போயிருன்னு சொன்ன கணவர்கிட்ட என்ன குழந்தை பிறக்கணும்னு நாம எப்படி முடிவு பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. என்னையவே எதிர்த்து பேசுறியான்னு இரும்பு கம்பியால பார்வதியுடைய தோள், முதுகு, கால் பகுதியில அடிச்சிருக்காரு. காலில் பயங்கர காயமாகி நிறைய ரத்தம் வெளியேறி இருக்குது. ஆனாலும் மருத்துவமனைக்கு போகாம வீட்டில் இருந்த மஞ்சள் பொடிய காயத்துல வச்சு ஒரு துணியால கட்டிட்டு வீட்டில் இருந்திருக்காங்க பார்வதி. அப்பதான் யதார்த்தமா பேத்திகளை பார்க்கறதுக்காக பார்வதியுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அடுத்துதான் மகளை மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. மருமகன் தன்னுடைய மகளை படுத்துற கொடுமை எல்லாமே தெரிஞ்சிருந்தும் வயசான காலத்துல எங்களால எதுவுமே தட்டி கேட்க முடியலையேன்னு அழுது புலம்பிக்கிட்டே பார்வதியுடைய பெற்றோர் மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. ஆனா மகள் உயிரிழந்துட்டாங்க. அதுக்கு பிறகுதான் சொந்தக்காரங்களும் மாதர் சங்கத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மகனோ மகளோ எதுவா இருந்தாலும் குழந்தை செல்வம் தான் நினைக்காம மனைவி கிட்ட காட்டு மிராண்டித்தனமா நடந்துகிட்ட செல்வகுமார போலீசார் கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க.